மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 20. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவான் சமாதானத்தோடு மன அமைதியோடு நிம்மதியாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சரியான பாதையில் செல்கிறார். கடவுளுக்கு பயந்து வாழுகின்றார், பரிசுத்தமாக வாழ்கின்றார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்றார். அதனால் அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை யாராலும் திருட முடியவில்லை. ஆனால் ஏரோது அரசன் பயந்து பயந்து வாழ்கின்றான். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறான். ஏன் தெரியுமா? அவன் தன் சகோதரனின் மனைவியோடு வாழ்கின்றான். செய்யக்கூடாத காரியத்தை செய்கின்றான். பாவ வாழ்வில் இருப்பதனால் அவன் பயந்து கொண்டிருக்கின்றான். நீதிமொழிகள் 28 இறைவசனம் 1, நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள். ஆக நாம் பரிசுத்தமாக நேர்மையாக இருந்தோம் என்றால் நாம் தைரியமாக நம்மால் இருக்க முடியும். தாவீது, சவுல் அவர்களை பார்க்கின்றோம். தாவீது சரியான வழியில் இருக்கின்றார், பரிசுத்தமாக இருக்கின்றார். ஆதலால் ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுக்கின்றார். ஆனால் சவுல் தாவீதை பார்த்து பொறாமைப்படுகின்றான், காழ்ப்புணர்வு கொள்கின்றான், எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றான். மனதிலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கின்றான் சவுல். ஆனால் தாவீதோ மன அமைதியோடு நிம்மதியாக இருக்கிறான். ஏனென்றால் கடவுளுக்கு பயந்து வாழ்வதால் தான். ஆகவே நாமும் கடவுளுக்கு பயந்து வாழ்வோம். தானியேல் கடவுளுக்கு பயந்து வாழ்கின்றான். ஆனால் அவரோடு வேலை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தானியேல் மீது பொறாமை கொண்டு தானியேலுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்க வேண்டும், கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஜெப வாழ்வை தடுக்க முயற்சிக்கின்றார்கள்.